ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், மிதுன ராசிக்குள்ளே குரு பிரவேசமாக இருக்கார், கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சந்திரனோட ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம். இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது புதன் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் ரிஷபராசியில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற, இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம், அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம். ஜூன் 9ஆம் தேதி 9/6 அன்று வைகாசி விசாகம், முருகனுக்குண்டான விசேஷமான நாள். முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி இந்த காவடி எடுக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட. ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவருடைய ஜெயந்தி. அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஜூன் 11 புத்த பூர்ணிமா. ஜூன் 24 மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தால் மழை ஜாஸ்தியாகும். ஜூன் 25 அமாவாசை, அதாவது பித்ருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்கள், தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ, தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ, இல்லை 2 பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும். தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும். தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய 5 தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய தம்பி தங்கைகள், உங்களுடைய குழந்தைகள், இவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சரி சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது சார், நான் கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் வம்சவிருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா குரு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு தசமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் 2-7 கூடிய செவ்வாய் தசமஸ்தானத்தில் நீச்சமாக இருந்துட்டு இப்போது 6ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால
பாதகாதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா குடும்பத்தில் வாக்குவாதம் வரும். ஆனால் அதை உடனே சரி செய்துக்கிறது நல்லது. அதை சரி செய்கிறது யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் சரி செய்வீங்க. இதனால் குடும்பத்தில் ஒத்துமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல சனி வந்துட்டார். கடன் உதவிகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறனால ஏற்படுத்தி கொடுப்பாரு. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருக்குன்னா இப்போ அந்த மனஸ்தாபம் சரியாவதற்குன்னா இந்த பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு படத்தில் பேட்ச் ஒர்க்குன்னு வரும். அந்த மாதிரி இந்த பேட்ச் ஒர்க் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணினீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் ஏதாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இதன் மூலமாக கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா சனி 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு யோகாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி 6ல் போய் மறையிறது விசேஷம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இருக்கிறதுலே இந்த 12 ராசிகள்லேயே ரிஷபம், கடகம், அதுக்கு அடுத்தது இந்த துலாம் தான் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறது. அனுகூலமான பலன்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணமான தம்பதிகளுக்குள், அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த மாதம் கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அப்படி விட்டு கொடுத்து போகிறதுனால அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக இருந்து வந்த பதட்டங்கள் குறைகின்ற மாதமாக இருக்கும். வேலை விஷயத்தில், வேலையில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய பதட்டம் குறைவதன் மூலமாகவும் செல்வாக்கு அதிகரிக்கிறது மூலமாகவும் நன்மைகள் அதிகரிக்கும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா குரு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. அதனால சித்தர் வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. பழனி ஒரு குருஸ்தலம், திருச்செந்தூர் ஒரு குருஸ்தலம், சுவாமிமலை ஒரு குருஸ்தலம். அதே மாதிரி எங்கெல்லாம் குருமார்கள் இருந்தார்களோ அந்த குருமார்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களிடம் உள்ளுக்குள்ளும் வெளிப்புறமும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு. இதுதான் அது. அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அது ஒரு போர்ஷன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தவன் எவனும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது, அதை வளப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு, நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும், வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.